மக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கத்தை முதலில் தெரிவிக்கிறேன். பெரியவங்க திரு நாகராஜன் ஐயா, திருமதி வள்ளியம்மாள் அம்மா ஜல்லிப்பட்டியில் 4 ரோட்டுக்கு பக்கத்தில் ஒரு விவசாய கூலியாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அரசு மருத்துவமனையில் உடல்நலம் சரியில்லாமல் அவங்களுடைய கணவருக்கு ஒரு அறுவை சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 15 நாட்களுக்கு மேலே அரசு மருத்துவமனையில் சிகிச்சையிலேருந்து 1 மாதத்துக்கு பக்கம் சிகிச்சையிலேருந்து அவங்க 2 பேரும் அங்கே வந்து ஒவ்வொரு நாளும் சிரமப்பட்டு இந்த அளவுக்கு அவரை தேர்ச்சி பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க. அவங்களுடைய மொத்த வீட்டினுடைய சூழ்நிலை இதுதான். வீட்டினுடைய உள்பகுதி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இதுதான் அவங்க வீட்டினுடைய உள்பகுதி. உள்ள அவங்க வீட்டினுடைய மொத்த பகுதியும் இவ்வளவுதான். அவங்க புழங்கிட்டு இருக்கக்கூடிய மொத்த ஜாமானும் இவ்வளவுதான். இந்த ஜாமானோட இந்த இருக்கக்கூடிய பொருட்களை வச்சுதான் இந்த பெரியவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்க இருக்கக்கூடிய இந்த சின்ன ரூமுக்கும் இருக்கக்கூடிய இந்த சின்ன பொருட்களுக்கும் வாடகை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அந்த வாடகையும் அவங்களால கொடுக்க முடியல. இப்படி ஒரு பொருளாதார நெருக்கடியான சூழ்நிலையில தான் வந்து அரசு மருத்துவமனையில தினசரி நாம காலையில உணவு வழங்கக்கூடிய நிகழ்வுல நம்மளை சந்திச்சாங்க. அவங்களுடைய கஷ்டத்தை எடுத்து சொன்னாங்க. பெரியவங்க 2 பேத்துக்குமே ஐயா அப்படி வாங்க. பெரியவங்க 2 பேத்துக்குமே வந்து பார்த்துட்டீங்கன்னா பிள்ளைங்க இல்லை. அதனால வந்து நாம தான் அவங்களுக்கு பிள்ளைங்க. இவங்களை நாம தத்தெடுத்துக்குவோம். நம்மளால இயன்ற உதவியை இந்த பெரியவங்களுக்கு செஞ்சு கொடுப்போம். இந்த பெரியவங்களை இன்னைக்கு முதல் முறையா சந்திக்க வந்திருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து தேவையான அத்தியாவசிய பொருட்களை கொண்டு வந்திருக்கோம். நம்ம கருணைக்கரங்கள் உறவுகளின் சார்பா இன்னைக்கு அந்த பொருட்களை இந்த பெரியவங்களுக்கு, இந்த தாய் தகப்பனுக்கு தர்மமா வழங்கிய கிரகப்பிரவேசம் கொண்டாடி மகிழக்கூடிய அந்த தம்பதியரின் சார்பா அவங்களுக்கு கொடுக்கலாம். நன்றி.